தமிழ்நாட்டிலே 2வது பெரிய நகரம் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூர்ல டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் நெறையா இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில திருச்சியில டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸோ கோயம்புத்தூர் அளவுக்கு கிடையாது. சொல்லப்போனா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் கவுண்ட்ல மதுரைக்கு திருச்சிய விட ஜாஸ்தி. ஆனா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸோ தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஏர்போர்ட்னா திருச்சி இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன? இந்த 2 ஏர்போர்ட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ், இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். கோயம்புத்தூர மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியிலயும் சரி, ஐடிலயும் சரி. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஊரா இருக்கு. ஆனா, இங்க வெறும் 3 இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அது இதுவுமே கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் ட்வீக் பண்ணி தான் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாசா ரூல்ஸ்னால தான். பாசா அப்படின்றது பைலேட்ரல் ஏவியேஷன் சேஃப்டி அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்கோ, அந்தந்த ஊர்களுக்கு மட்டும் தான் ஃபாரின் கம்பெனிஸால ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். இந்தியன் ஆப்ரேட்டர்ஸால ஆப்ரேட் பண்ணலாம். பட் அவங்க ட்ரெடிஷ்னலாவே இந்தியன் ஏர்லைன்ஸ் கோயம்புத்தூருக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் காட்டுனது கிடையாது. ஆனா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு கனெக்டிவிட்டி இருக்குது. மக்களோ 6 மடங்கு கோயம்புத்தூரை விட ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஏர்போர்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கிடச்சிது. ஆனால் வித்தியாசம் அப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரீசனும் திருச்சி டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் அவங்களுடைய உறவுகளோ மலேசியாவில் இருக்காங்க. அது போக டெல்டா மாவட்டம், திருச்சி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இந்த இடத்துல இருக்கிற மக்களும் அவங்களுடைய லேபர் ஒர்க்குக்காண்டி கல்ஃப் மற்றும் சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போகிறாங்க. அதனால் இந்தியாவை சேர்ந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இங்கே இந்த ரூட்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரூட்டை டார்கெட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே திருச்சியிலேருந்து நிறையா ஃப்ளைட்ஸ் இந்த ரூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகுது. பட் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கொங்கு ரீஜன் மக்களோ அதிகமாக கல்ஃபுக்கோ இல்லை சிங்கப்பூர், மலேசியாவுக்கு லேபர் ஒர்க்குக்காண்டி போகிறது கிடையாது. அதனால் இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ரூட் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா டூரிசம் அண்ட் பிஸ்னஸ்க்கு தான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் யாரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை. அது போக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 180 கிலோமீட்டரில் கொச்சின் ஏர்போர்ட் இருக்குது. அங்கே கல்ஃபை சேர்ந்த எல்லா ஏர்லைன்ஸுமே, கல்ஃப் நாடுகளோட எல்லா ஏர்லைன்ஸுமே அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. எமிரேட்ஸ், கத்தார், அப்புறம் எத்தியாட் இதெல்லாமே ஆப்ரேட் ஆகுது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போய் மக்கள் வந்து இந்த கல்ஃப் ஏர்லைன்ஸை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் பெரிய ஏர்லைன்ஸான தாய் ஏர்வேஸ், ஏர் ஏஷியா இவங்களாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் திருச்சியிலையுமே மிடில் ஈஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க. ஆனால் என்ன அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாத நிலமை. காரணம் இந்த பாசா அக்ரிமெண்ட்னால தான். இப்போ இந்த பாசா அக்ரிமெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட் மற்ற நாடுகளோட போடுறது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் எந்தெந்த ஊர்கள்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் அறிவிக்கிறாங்களோ அந்தந்த ஊர்களுக்கு மட்டும்தான் ஃபாரின் கம்பெனிஸால் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது 2. ஒன்று கல்ஃப், இன்னொன்று ஏஎஸ்இஏஎன் ரீஜன். இந்த ஏஎஸ்இஏஎன் ரீஜனில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் நாடுகள்லாம் வருது. ஸோ இந்த ஏஎஸ்இஏஎன் ரீஜன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறது திருச்சி இருக்குது. ஆனால் மதுரையோ கோயம்புத்தூரோ இல்லை. ஸோ அதனால தான் திருச்சியில் ஸ்கூட், அதுக்கப்புறம் பட்டிக் ஏர் ஏஷியாலாம் ஃப்ரீயாகவே ஆப்ரேட் பண்ண முடியும். அதே இது கோயம்புத்தூர்லலாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. இதையும் மீறி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாக ரூல்ஸை ட்வீக் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி வந்தது தான் ஏர் ஏரிபியா, ஸ்கூட்லாம் கோயம்புத்தூருக்கு வந்துச்சு. கோயம்புத்தூரில் வாழ்கிற மக்களோ அவங்களுடைய ஃபேமிலிஸ் யூஎஸ், யூரோப், அதுக்கப்புறம் துபாயில் ஒரு டீசென்ட் டிராஃபிக் இருக்குது. அதனால் எமிரேட்ஸ் இல்லை கத்தார் ஏர்லைன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து கனெக்டிவிட்டி இந்த நாடுகளுக்கெலாம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சாங்க. ஸோ தொழில் சங்கத்தில் எல்லாருமே பாசா அக்ரிமெண்ட்டில் கல்ஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் கோயம்புத்தூர் ஆட் பண்ண சொல்லி கோரிக்கை விடுத்தாங்க. பட் அதை இன்னைக்கு வரைக்கும் ஏற்கப்படலை. அதே திருச்சியில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. பட் கல்ஃபில் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்தாங்க. இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ரேட்ஸுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஏன்னா அதில் காம்படிஷன் அந்தளவுக்கு இல்லாதனால. ஸோ இந்த பாசா அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை இந்த 2 ஏர்போர்ட்லேயும் மக்களோட தொழில் பொறுத்து தான் இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டியை நிர்ணயிக்குது. ஸோ இந்த 2 ஏர்போர்ட்டோட ரன்வேயுமே A350, 787 இந்த 2 ஃப்ளைட்ஸையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஆனால் இது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறதும் இல்லை. ஏன்னா இந்த ரூட்டில் மேக்ஸிமம் வர ஃப்ளைட்ஸ்லாம் A320,
737 மாடல் ஃப்ளைட்ஸ் தான் ஹேண்டில் பண்ண விருப்பப்படுறாங்க. ஸோ ஒருத்தர் இருந்து தான் பார்க்கணும் இந்த பாசா அக்ரிமெண்ட் கல்ஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியை ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு. இதே இது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் அவங்க எல்லா ஏர்போர்ட்ஸையும் ப்ரெஷர் பண்ணி கல்ஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அஃபிஷியல்ஸுமே ப்ரெஷர் பண்ணி ஆட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.